டெய்லர் அக்கா, டிவோஷனல் அக்கா, மோட்டிவேஷ்னல் அக்கா, ஜிம் அக்கா, எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இது மாதிரி நிறைய பேர் அக்கான்னு சொல்லிட்டு அவனுங்க ட்ரெண்ட் பண்ணி விட்டுருந்தானுங்க. இந்த ட்ரெண்டில் கடைசியாக வந்த லாஸ்ட் அண்ட் ஒஸ்ட் அக்கா அப்படின்ட்டு எதை சொல்லுவோன்னா பலூன் அக்கா. பலூன் எதா வச்சு இருக்கியா? ஸோ ஹலோ மை டியர் மக்களே, இன்றைக்கான வீடியோவில் என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோலே சொன்னால் அடுத்த வீடியோ ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு வீடியோவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற வகையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் ட்ரெண்டிங் ஆகிறாங்களோ சம்திங் ஏதாச்சும் ஒரு வகையில் ட்ரெண்டிங் ஆகிறாங்கன்னா அவங்க வந்து கூட அக்கா அக்கான்னு போட்டு, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வர கமெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட எப்படி சொல்கிறது, ஓப்பனாக உனக்கு சொல்ல முடியாமல் கூட அக்கா அப்படின்றத சேர்த்து சொல்லி அக்கா அவனை இப்படி தான் பார்ப்பே அப்படின்ற மாதிரி நமக்கு யோசிக்க தூண்டுற அளவுக்கு அவனுங்க அக்கா அக்கான்னு சொல்லிட்டு என்னத்தையும் சிம் பண்ணிருக்கானுங்க. அதில் இப்போ லாஸ்ட்டாக நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பலூன் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஏதோ பண்ணிட்டு இருந்தானுங்க. பட் இந்த அக்கா அப்படின்ற ட்ரெண்டு எப்போ ஆரம்பிச்சது, யாரால் ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா பண்றீங்க, அக்காவை மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? டேய் இதான் வாயில் வந்துட போகுது. அக்காவுக்கு அர்த்தம் தெரியும் தானடா உங்களுக்கு, அக்கான்ற வார்த்தை என்னதுன்னு தெரியும் தானடா. நீங்கள் அக்கான்னு இந்த டெய்லர் அக்கான்னு கூப்பிட்றதுலாம் பிரச்சனை இல்லை. போப்போ என்ன ஆகிடுச்சு, சில பேர் எப்படி சொல்கிறது, சம்திங் அந்த ஒரு கிளாமரஸாக வீடியோ போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வர கமெண்ட்ஸ் எல்லாமே அக்கா நீங்கள் அழகாக இருக்கீங்க. இந்த புஷ்பா படத்தில் அந்த அல்லு அர்ஜுன் ஒரு டைலாக் சொல்லுவார், அண்ணாங்குது முத்தம் கொடுக்கணும்னு கேட்குது அப்படின்ற மாதிரி அக்கான்னு சொல்கிறாங்க. என்னென்னவோ கேட்குறானுங்க அவனுக்கு பாட்டு கமெண்ட்ல, அக்கா அழகாக இருக்கீங்க, அக்கா உங்களோட இது சூப்பராக இருக்குது, இந்த பாடி பார்ட், இது மாதிரி சம்திங் எப்படி சொல்கிறது 18+ கமெண்ட் எல்லாத்துக்கும் கூட அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து பண்ணுறாங்க. நான் இதை சம்திங் ஒரு பண்ணியார் வேலை இப்படின்னு நான் சொல்லியிருக்கலாம். பட் இது உண்மையாகவே ஒரு கன்றாவியாக இருக்குடா. இது நினச்சி பார்க்கும்போது ஏன்டா உனக்கு கூட பிறந்த சிஸ்டர் இருக்காங்களோ இல்லையா அது செகண்டரி. ஏன்னா இந்த உனக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி இல்லை அப்படின்ற மாதிரி நான் டைலாக்லாம் பேசலை. ஆனால் நார்மலாக அக்கான்ற வேர்டு என்னதுன்னு நமக்கு தெரியும். நீ இது மாதிரி தான் பேச போகிற அப்படின்னா அதை நார்மலாக பேசிட்டு போயேன்டா. அதுக்கு எதுக்குடா கூட அக்கான்ற அந்த ஒரு குட் வேர்டு சம்திங் எப்படி சொல்கிறது, அது மாதிரி ஒரு நல்ல வேர்டை சேர்த்து உன்னோட அந்த ஒரு 18+ உன்னோட அந்த ஒரு காஜுக்கு ஏன்டா இது ஒரு ஊருக்கா மாதிரி தொட்டுக்குன்னு அக்கா அப்படின்னு கூப்பிட்டு அசிங்கமாக பேசின்னு இருக்கீங்க. அண்டு லாஸ்ட் வீடியோவில் இந்த அரோரா சின்க்ளேர் அப்படின்றவங்களை பற்றி பேசினா அவங்கள வந்து இந்த பலூன் அக்கா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அது சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கு அது சம்திங் ஓகே மாதிரி தான் இருக்குது. அவங்கள வந்து அந்த பலூன்னு சொல்லிட்டு அது கூட அக்கா அப்படின்னு சேர்த்து சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி குஷியாக குதூகலமாக தான் இருக்குது. அது அவங்களே சொன்னாங்க, நான் சொல்லல, அவங்களே தான் சொன்னாங்க. பட் இது சம்திங் அவுட்லேருந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஓரளவுக்கு அந்த டெய்லருக்கு அதெல்லாம் போகும்போது சம்திங் மாடரேட்டாக இருந்தது. பட் இப்போ போப்போ ரொம்ப ஒரு மாதிரி பக்கரமாக போகிறானுங்க. அதுவும் அவங்க பண்ணுற கமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி அதை என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. ஏன்னா அந்த கமெண்ட்ஸை நீங்கள் படித்து பார்த்தா தான் புரியும். ஏன்னா அந்த ஒரு கமெண்ட்ஸ் என்னால் யோசிச்சு கரெக்டாக இந்த டைமுக்கு எடுத்து என்னால் சொல்ல முடியல. நோட் பண்ணிட்டு அப்படியே நோட் பண்ணி அதை சொல்கிறதுக்கும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அவனுங்க காண்ற அந்த ஒரு வேர்டை யூஸ் பண்ணி சம்திங் இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு கான் ஆக்ட்ரஸ் கிட்ட என்னென்ன மாதிரிலாம் சொல்லுவானுங்களோ அது எல்லாத்தையும் அவனுங்க வந்து அந்த ஒரு கிளாமரஸ் வீடியோ கீழே அவனுங்க அது மாதிரி கமெண்ட் போடுறாங்க. உங்களுக்கு வந்து இது மாதிரி வீடியோ போடுங்க அக்கா, இது மாதிரி சூப்பராக நீங்கள் வந்து அக்கா சூப்பராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நான் ஓரளவுக்கு நார்மலாக சொல்கிறேன். அவனுங்க ரொம்ப காஜியாக ஒரு மாதிரி ரொம்ப கன்றாவையான ஒரு சென்டென்ஸ்லாம் மேக் பண்ணி அது கூட அக்கா அப்படின்ற மாதிரி அதை சேர்த்து போட்டு சொல்கிறானுங்க. என்ன சேர்க்காத ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் புரியல. இந்த சம்திங் அந்த ஒரு கான் வீடியோலாம் ஒரு ஸ்டெப்ஸிஸ் அப்படின்ற மாதிரி நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சம்திங் இந்த ஒரு ரீலில் பார்த்தேன். அது ஒரு ரியல் இன்சிடென்ட் தான் நினைக்கிறேன். சம்திங் ஒரு நியூஸஸ் அது மாதிரி தான் பார்த்தேன். ஏன்னா இந்த கான் வீடியோவில் வர ஸ்டெப்ஸிஸ் அது மாதிரி வர வீடியோ பார்த்து அது ரியல்னு நினச்சி ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான், அவனோட ஸ்டெப்ஸஸ் கிட்டே சம்திங் இது ரியல் தான் அப்படின்ற மாதிரி அது மாதிரி ட்ரை பண்ணலாம், அது மாதிரி வீடியோஸில் ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ணி சம்திங் அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. என்ன சொல்ல வரேன்னா அதை இவனுங்க ஒரு வேளை ரியல் அப்படின்னு நினச்சிட்டு இது மாதிரி நம்மளும் பண்ணலாம் இல்லை, அதெல்லாம் பார்த்து அவனுங்க மைண்டில் அவனுங்க சிஸ்டரே சம்திங் அது மாதிரி அவனுங்களுக்கு தோணுதா என்ன ஏதுன்ட்டு எனக்கு புரியல. ஏன்னா அக்கான்ற ஒரு வேர்டு நமக்கு தெரியும், ஓகேவா. ஆல்ரெடி ஆன்டின்ற ஒரு வேர்டு அதுவே ஒரு நல்ல வேர்டு. இது நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சேன். ஆன்டின்ற ஒரு வேர்டு வந்து ஸ்டார்டிங்கில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஆன்டின்றது ஒரு நார்மலான வேர்டு. பட் இப்போ அது ஒரு மாதிரி பேட் வேர்டு மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க ஆன்டின்றது. இந்த ஆன்டியில் ஒரு சம்திங் அது மாதிரிலாம் ஒரு ஃபன்னியர் வேலை அது ஃபன்னியர் வேவே அது எடுத்துன்னு போயிருக்கக்கூடாது. பட் அது ஒரு மோசமான விஷயத்தை இப்போ ஒரு மாதிரி நார்மலைஸ் பண்ணி அது ஒரு ஃபன்னியர் வே ஆன்டியில் ஒரு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கலாய்ச்சிக்கிறாங்க. சம்திங் அந்த ஒரு ஆன்டின்ற அந்த ஒரு வேர்டையே இவனுக்கு ஒரு மாதிரி மோசமான ஒரு வார்த்தையை அப்படியே ஆக்கிட்டானுங்க. ஏன்னா இப்போது உன்னோட அம்மாவும் சரி எல்லாரோட அம்மாவும் சரி வேறு ஒருத்தனுங்க ஆன்டி தான் அப்படின்ற போது நீ அந்த ஆன்டின்ற அந்த ஒரு வேர்டையே நீ ஒரு மாதிரி தப்பாக யூஸ் பண்ணிட்ட.
சரி அப்படி விடு, நீ வந்து ஆன்ட்டின்றவங்க யார், சம்திங் உங்கள் ஃபேமிலி இல்லாமல் வெளியே இருக்கவங்கள தான் ஆன்ட்டின்னு கூடு. பட் அக்கான்ற உங்கள் ஃபேமிலி அக்கா, உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களும் நீ அக்கான்னு கூப்பிடுவேடா. அப்படி இருக்க அந்த ஒரு வேர்டை நீ எப்படி அந்த ஒரு கீழ்த்தரமான ஒரு கமெண்ட்டை பண்ணும்போது, அதை கமெண்ட்டை பண்ணுறதே தப்பு, அது கூட நீ அக்கான்னு சேர்த்து சொல்லும்போது அது இன்னும் ஒரு மாதிரி கேவலமான கன்றாவியான செயலாகுதுடா. எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா. இந்த அண்ணா பாப்பா லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேர் இதை நார்மலாக நினச்சின்னு இருக்கானுங்க. ஆனால் அது ரொம்ப டாக்ஸிக்காக போயின்னு இருக்கு அண்ணா பாப்பா லவ் அப்படின்றது. என்ன அண்ணா தங்கச்சி எனக்கு வந்து பர்சனலாக நான் சொல்கிறேன், பர்சனலாக எனக்கு பொறுத்த வரைக்கும் தங்கச்சின்னா எனக்கு பிடிக்கும். எனக்கு பிளட் ரிலேஷன்ஷிப்பில் தங்கச்சி இல்லை, பட் எனக்கு வந்து தங்கச்சி அப்படின்னா பிடிக்கும். பட் இந்த அண்ணா பாப்பா லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி நார்மலாக இருந்துச்சு, போக பார்த்தா அது ரொம்ப டாக்ஸிக்காக அண்ணா பாப்பா லவ், நம்ம அதில் இருக்க லவ்வோட என்ன நினச்சிருக்கோம், அன்பு அப்படி தான் நினச்சிருக்கோம். ஆனால் அவங்க உண்மையாகவே அது ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒரு லவ்வாக மாற்றி ஒரு மாதிரி பண்ணிருக்காங்க. அது மாதிரி அண்ணா பாப்பா லவ் அப்படின்றது அது ஒரு மாதிரி கேவலமான ஒரு மாதிரி போயிடுச்சு. அண்ணா பாப்பா லவ்ன்றது அந்த ஒரு ஆன்ட்டி, அண்ணா பாப்பா லவ் இது அது ஒரு மாதிரி பிரிச்சுட்டானுங்க. இப்போ இந்த அக்கான்ற வேர்டையும் ஒரு மாதிரி அடிச்சுன்னு இருக்கானுங்க. கொஞ்சமாக கூட சீக்கிரம் இந்த அக்கான்ற வேர்டையும் ஒரு மாதிரி கேவலமான ஒரு வேர்டை மாற்றி விட்டுருவானுங்க போல். அண்ட் இன்னொன்று இதில் நிறைய பேர் நோட் பண்ணாது என்னன்னா, அவனுங்க எல்லாருமே ஒரு சேஃப் பிளே, அந்த ஒரு சேஃப் கேம் பிளே மாதிரி ஆடுறானுங்க. என்னென்னா நார்மலாக அந்த கமெண்ட் அவனுங்க அப்படியே போட்டானுங்கன்னா அவனுங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும், அவனுங்களை எவனா ரிப்போர்ட் பண்ணி விடுவான், இல்லை சம்திங் அந்த ரிப்ளையில் கூட வந்து ஏன்டா இப்படிலாம் பேசுகிற அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று திட்டுவானுங்கன்னு தெரியும். பட் அதே அவனுங்க கூட அந்த அக்கான்றத்தை போட்டு ஒரு மாதிரி சிரிக்கிற முதலாம் போட்டு விட்டா அது எல்லாரும் நிறைய பேர் ஃபன்னியர் வேலை எடுத்துக்கிறாங்க. பட் எனக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் தெரியுது. பட் இந்த சில பேருக்கு வந்து நார்மலாக ஒரு மாதிரி சொல்கிறதுக்கும் இந்த ஒரு அக்கா அப்படின்றத போட்டு அந்த ஒரு லாஃபிங் எமோஜி இல்லை ஒரு அந்த ஒரு நிலா எமோஜி இது மாதிரிலாம் போட்டு சொல்லும் போது அது ஒரு மாதிரி இந்த எப்படி சொல்கிறது, இந்த எக்ஸாக்டான வேர்டு வரலையாடா, சம்திங் ஒரு மாதிரி ஃபன்னியர் வேலை எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி ஃபன்னியர் வேலை இல்லை அந்த ஒரு மீம் லாங்குவேஜ் அது மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலை எடுத்துக்கிறானுங்க அவனுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து அதை லைக் பண்ணுறானுங்க. அது அவனுக்கு இன்னும் என்கரேஜ்மெண்ட் ஆகுது. பட் இதில் என்னென்னா அவனுங்க வந்து நார்மலாக அவனுங்க சொல்ல நினைக்கிறத நார்மலாக சொன்னால் எவனா வந்து அப்போஸ் பண்ணுறான் அப்படின்றதுனால கூட இந்த அக்கான்ற ஒரு வேர்டை போட்டு அவனுங்க சேஃப் கேம் பிளே மாதிரி ஆடுறானுங்க. அவனுங்களுக்கு வந்து அதை கேட்கறது ஆகி போச்சு. அக்கான்னு சொல்லிட்டு அவனுங்க ஒரு ஃபன்னியர் வேலை மாற்றி விட்டு போயிடுறானுங்க. அது மாதிரி என்னடா அது ஷால் மட்டும் போட்டு வீடியோ போடுவீங்களா அக்கா, ஏன்டா மற்ற உன் அக்கா கிட்ட நீ அது மாதிரி கேட்பியா? இல்லை இவனுங்களை நம்ப முடியாது. ஏன்னா இவனுங்க அந்த வக்கரமான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால அவனுங்க எப்படி சொல்கிறது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அது மாதிரி கான் வீடியோஸ் பார்த்து அவனுக்கு மைண்டில் அது மாதிரி ஏறிச்சான்னு தெரியல. அவனுக்கு உண்மையாக ஒரு அக்கா இருந்தால் உண்மையாகவே பாவம். ஏன் சொல்கிறேன்னா அந்த ஒரு வக்கரமான புத்தியிலே இவனுங்க பார்த்து சம்திங் ஏதாச்சும் ஒரு வேறு ஏதாச்சும் ஒரு வேலை கூட இவனுங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவனுங்க மைண்ட் செட் அது மாதிரி இருக்குது. ஐ காண்ட் எக்ஸ்பிரஸ்ரா. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. நீ ஏதோ ஒரு பொண்ணு உனக்கு யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு அக்கான்னு சொல்லிட்டு நீ அது மாதிரி ஒரு மாதிரி செக்ஸுவலான ஒரு ஆப்ஜெக்டிஃபை பண்ணி ஒரு கமெண்ட்டில் போட்டு உன் வீட்லேயும் உனக்கு ஒரு அக்கா இருப்பாங்க அவங்கக்கிட்ட நீ நார்மலாக பேசும்போது உனக்கு தோணலைடா, உனக்கு சம்திங் ஒரு மாதிரி உறுத்தலையா உனக்கு? எனக்கு புரியலடா. ஆக்சுவலாக எனக்கு சம்திங் மூச்சும் வாங்குது. முடியல தலைவரே. நீ அது மாதிரி அக்கான் போடாமல் அது கமெண்ட்ஸ் போடு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது மாதிரி கமெண்ட்ஸ் போடுறது வந்து அதுவே தப்பு தான். கமெண்ட்ஸ் போடுறதே தப்பு தான். அதை நான் என்கரேஜ் பண்ணு. நீ அக்கான்லாம் சொல்லாது, நீ அக்கான்னு சொல்லாது, நீ என்ன வேணாலும் கமெண்ட் போட்டுக்கோ அந்த பொண்ணுக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அது மாதிரி கமெண்ட் போடுறதே தப்பு. ஆனால் அது கூட அக்கா அப்படின்றத போட்டு அவனுங்க போகிறது தப்புனா அதை என்கரேஜ் பண்ணுறதும் நம்மளோட தப்பு. என்கரேஜ் பண்ணுறதுனா சூப்பராக நம்ம என்கரேஜ் பண்ணல. பட் அதை பார்த்துட்டு அவனை எப்படி சொல்கிறது, ஏன்டா இது மாதிரி பண்ணுற அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்குறது, அந்த மாதிரி கேள்வி கேட்கறதுல இருந்து சம்திங் அவனை ரிப்போர்ட் அடிக்கிறது இல்லை இந்த லைக் போடாமல் வரது. இது வந்து நிறைய பேர் இந்த மாதிரி எப்படி சொல்கிறது காமெடியான ஒரு கமெண்ட் போடுறாங்கன்னா இந்த கமெண்ட் வந்து எப்படி சொல்கிறது அது ஒரு காமெடியாக இருக்குது, இல்லை நிறைய பேர் லைக் போட்டிருக்காங்க டாப் லைக்கில் வந்திருக்கு அப்படின்றதுக்காகவே லைக் போட்டு போயிடுவாங்க. பட் அது ஆக்சுவலாக அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்றது நம்ம மைண்டுக்கு நிறைய பேருக்கு ஏற்றறதே இல்லை. டாப்பில் லைக்கில் இருக்குப்பா, அவன் ஏதோ சம்திங் ஃபன்னியாக அந்த எமோஜி லாஃபிங் எமோஜி போட்டா அப்படின்றதுக்காகவே லைக் போட்டு போயிடுறது. பட் அது என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் அது மாதிரி எப்படி சொல்கிறது லைக்குக்காண்டே இன்னும் நிறைய பேர் இன்னும் 4 பேர் அது மாதிரி கமெண்ட் போட ஆரம்பிக்கிறானுங்க. அதுக்கும் நம்ம லைக் போட்டுனே தான் போகிறோம். இது மாதிரி லைக் போடுறான் அவனுக்கு கமெண்ட் போடுறானுங்க. அவனுக்கு பாட்டு ஒரு அக்கான்ற ஒரு நல்ல வேர்டையே ஆப்ஜெக்டிஃபை ஆக்கி இன்னும் கொஞ்ச நாள் இந்த ஆண்டி எப்படி ஆக்கினானுங்களோ அது மாதிரி அக்காவையும் ஆக்கி விட்டுருவானுங்க. நான் அண்ணா பாப்பா லவ் ஆண்டி அந்த வகையில் இந்த அக்கா அப்படின்ற ஒரு வேர்டை சேர்ந்துடும். இன்னும் இந்த மாதிரி என்ன வேர்டு என்ன நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரில. ஸோ என்னோட வியூவர்ஸான இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரில. ஸோ உங்ககிட்ட நான் கேட்குறது ஒன்று தான்,
அது மாதிரி அவனா கமெண்ட்டை போட்டானா நீ போயிட்டு அவனை திட்டு இல்லை சம்திங் வேறு ஏதாச்சும் அவனுக்கு போய் அப்போஸ் பண்ணு, அவனை போய் இது பண்ணுன்னு நான் சொல்ல. அவனை சப்போர்ட் பண்ணாமல் அவனுக்கு லைக்கு போடாமல் அவனை ஒரு மாதிரி என்கரேஜ் பண்ணுறதுக்கு இந்த சைக்கோக்கெலாம் சொல்லுவாங்கள்ல, நம்மளோட பயம்தான் அவனுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது தான், நம்ம பயப்படுறது தான் அந்த சைக்கோக்கெலாம் வந்து ஒரு மாதிரி பூஸ்ட் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி அவன் இது மாதிரி பேசும்போது அவனை கண்டுக்காதீங்கன்ற அது மாதிரி இருக்கவனை கண்டுக்காம விட்டுடணும். ஒன்று அவனை வந்து போய் திட்டணும், ஓகேங்களா? பட் நான் சொல்ல முடியாது நீ போய் திட்டுற அப்படின்னு அவங்கள சொல்ல முடியாது, அது உங்கள் விருப்பம். பட் மேக்ஸிமம் உங்களால் என்ன பண்ண முடியும்னா அவனை கண்டுக்காம விட்டுருங்க. அவன் ஏதோ சொல்லிட்டு போகிறான் சம்திங், அவனை எப்படி சொல்கிறது, அவனுக்கு பெரிய ஆளாக்காதீங்க. அவனை இந்த பலூன் அக்கா அப்படின்றது அது ஒரு கான்செப்டே இல்லை, அவங்க வந்து நார்மலாக பண்ணது, அதை நம்ம ட்ரெண்ட் பண்ணி பெருசாக்கணும் இல்லை. அது மாதிரி இந்த பீரோ அக்கா இப்போ பண்ணு இருக்கானுங்களா, இது மாதிரி நார்மலான ஒரு விஷயத்த ஒரு மாதிரி டேலண்ட்டே இல்லாமல் சம்திங் எப்படி சொல்கிறது, அவங்க எதில் ஸ்பெஷலிஸ்ட்டோ அதெல்லாம் அவங்க முன்னுக்கு வந்தால் பரவாயில்ல. பட் சம்மந்தமே இல்லாமல் ஒரு இது மாதிரி ஒரு விஷயத்தில் முன்னுக்கு வர முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்க விஷயத்தில் நம்ம ட்ரெண்ட் பண்ணிருக்கோம். அது மாதிரி பண்ணாமல் சில பேர் சிலதை வந்து கண்டுக்காமல் விட்டாலும் நல்லது அப்படின்ற மாதிரி அவனுங்களை கண்டுக்காமல் விட்டுருங்க. இல்லை மேக்ஸிமம் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, இப்போ நானாக இருந்தால் நான் போயிட்டு அவன்கிட்ட டே இது மாதிரிலாம் ஏன் பண்ணுற, இது மாதிரிலாம் சொல்லாதீங்க, இப்போ நான் வீடியோவில் இதை சொல்கிறத நான் கமெண்ட்ஸ்லேயும் போய் சொல்லுவேன். அது மாதிரி உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்கள். ஏன்னா நான் இங்கே வந்து நீ இது மாதிரி பண்ணுற அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல சம்திங் ஃபோர்ஸ்லாம் பண்ண முடியாது, உங்களுக்காக தோணும். பட் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணாதீங்க, அவனுங்களை சப்போர்ட் பண்ணாதீங்க, அவனுங்களை வந்து லைக்கு போடாதீங்க மேக்ஸிமம், அதான் நான் சொல்லுவேன். ஸோ அனதர் கான்ட்ரவர்ஷியல் டாபிக் நான் பேசியிருக்கேன், போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி போன வீடியோவில் இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசுன மாதிரி எனக்கே தோணுச்சு. பட் நான் முடிஞ்சளவு கண்ட்ரோல் பண்ணேன். பட் அந்த ஒரு ஃப்ளோவில் போகும்போது இப்போ நான் வீடியோ கொஞ்சம் முடிச்சுட்டு தண்ணிலாம் குடிக்க கொஞ்சம் நான் காமாக இருக்கேன். பட் அந்த ஒரு ஃப்ளோவில் போகும்போது எனக்கு அந்த ஒரு மைண்டில் அவனுங்க பண்ண கமெண்ட்ஸ்லாம் ஞாபகம் வரும்போது என்னையே அறியாமல் ஒரு மாதிரி சம்திங் நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா என்ன பிடிக்கல அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா மொட்டையாக வந்து என்னை எப்படி சொல்கிறது, காரணமே இல்லாமல் ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி காரணமே இல்லாமல் ஒருத்தவங்க ஹேட்டும் பண்ணக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன். நான் ஏன்னா ஒரு வீடியோவில் எனக்கே தெரியாமல் நான் ஏன்னா ஒரு தப்பாக எதனா பேசியிருந்தேன் அப்படின்னா அது என்ன தப்பு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றின வியூஸை நான் சொன்னது கரெக்டாக இல்லை, நான் எதனா தப்பாக சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராச்சும் இந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மூச்சு வாங்க. இதே மாதிரி என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ மேபி கான்ட்ரவர்சியாக இருக்காது, ஒரு மாதிரி நார்மல் டாப்பிக்காக தான் இருக்குது. ஏன்னா நான் எப்போயாச்சும் ஒரு இதில் கான்ட்ரவர்சியாக போடுவேன், அதுவும் இது ரொம்ப ஒரு மாதிரி போகும். எனக்கு ரொம்ப நல்லா போடணும், இது மாதிரி இந்த டாபிக் எடுத்து பேசணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக நான் யோசிச்சு பண்ண போடலாமா வேணாமா அப்படின்ட்டு. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் சாம். பார்த்துருங்கடா, பத்திரமா இருங்க. இந்த வீடியோவில் நான் பேசுனதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பாய்.